Hey guys, welcome back to our channel as DFT Durga Fashion. ஸோ இன்றைக்கி நிறைய நியூ கலெக்ஷன்ஸோடு உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹனி மேட் சொல்லுவாங்க. ஸோ இதோட டிசைன் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு தேன் கூடு என்ன டிசைனில் இருக்குமோ அந்த டிசைனில் தான் இருக்கும். சரிம்மா டிசைனெல்லாம் விடுது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்க ஆரி ஒர்க் பண்ணுறவங்க கிட்டலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ நீங்கள் ரொம்ப டைலரிங்கில் உட்காராதீங்க, ஸோ பாடி வந்து ஹீட் ஆகும், ஸோ அதனால் வந்து அதில் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனை தான் இன்றைக்கி நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம டைலரிங் ஒர்க் பண்ணுறீங்க ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்தே நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய பாடியில் அந்த நம்ம உட்கார்ற இடத்துல ஏர் சர்க்குலேஷன் இல்லாததுனால பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகும். ஸோ இந்த மேட் போட்டு நம்ம அதில் உட்கார்றப்போ என்ன ஆகும்னா ஏர் சர்க்குலேஷன் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய பாடி ஹீட்டுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஆரி ஒர்க் பண்ணுறவங்க டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்க தான் இல்லை. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைனா வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க காரில் ட்ராவல் பண்ணுறீங்கனாலுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் தான். ரொம்ப நேரம் உட்காடுறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு மேட் போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கான கலெக்ஷன் தான் இது. ஸோ இது வந்து டிசைன்ஸ் இந்த ஸ்கேலில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன் டிசைன் இருக்கும், லீஃப் டிசைன் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்ச ஒரு ஸ்கேல் இது. ஸோ இதில் வந்து அம்பர்லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரு, ஹார்ட்டு, இந்த மாதிரி டைப்ஸ் மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்லாம் இருக்கும், ஒரு டிசைன் இருக்கும். ஸோ இந்த டிசைனுமே இதில் இருக்கும். ஸோ ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் வந்து நிறைய ஒர்க்குக்கு இல்லைனாலும் ஒரு சில சிம்பிள் ஒர்க்குக்கு எல்லாமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஒர்க் பண்ணீங்க, அதாவது ரவுண்ட் ஷேப் வச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல்ஸை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேல் தான் இது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன் போட. ஏன்னா இதில் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஸோ அது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய டிசைனர் ஸ்கேல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது கிளிப்ஸ் தான். ஸோ டைலரிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் ஷேப்க்குலாம் வந்து இந்த குண்டூசி எல்லாமே பின் பண்ணி அதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா கையில் இந்த குண்டூசி இதெல்லாமே குத்த ஆரம்பிக்கும். பட் அதுக்கு பதில் இந்த கிளிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையும் டேமேஜ் ஆக போகிறதில்ல, கிளாத்தும் டேமேஜ் ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த லைன், அந்த கர்வ் ஷேப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஓரளவுக்கு தான் அது வந்து அதோட மவுத் வந்து ஓப்பன் ஆகுது. அளவுக்கு மீறி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உடைய வந்து சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ டைலரிங் ஒர்க்குக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு ஏதாச்சும் பின் பண்ணணுன்னாலும் அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டிங்க, இதை ரீஸ்டாக் பண்ணிட்டீங்களா, அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவைலபிள், இப்போ வந்து ஸ்டாக் வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆரி ஒர்க்குக்கெல்லாம் பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மெல்லிசான இடத்துல தான் கேப் கொடுத்துருப்பாங்க ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம அந்த பீடை உடைக்கணும். ஸோ இல்லை அது டிஸ்டர்ப் ஆகும், நம்ம நீடில் உடையும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப மெல்லிசான ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கர்வ் தான் இது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் கர்வ். நீங்கள் வந்து இது பார்க்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா, ஸோ இந்த மாதிரி உருட்டி சுருட்டி ரவுண்ட் ஷேப்லேயே வச்சுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்வ் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம வளைச்சி நெளிச்சு வைக்கிறப்போ நம்மளுடைய கர்வ்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றதையுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிள் கர்வ் அப்படின்றதுனால எந்த எந்த பக்கத்தில் வேணால் நீங்கள் வளைச்சிக்கலாம், அது எதுவுமே ஆகாது, பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுவுமே டைலரிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேல் தான். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கேல் நேமை வந்து கூகுளில் போட்டிங்க அப்படின்னா ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை வச்சு இன்னும் நீங்கள் நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம், இது என்ன பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கீ செயின் நினைப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. ஸோ கீ செயின் டைப்பில் இருக்க மெஷர்மெண்ட் டேப். இது என்னம்மா சொல்கிறேன், இது போய் எப்படி மெஷர்மெண்ட் டேப் ஆகும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் இது எப்படி வந்து மெஷர்மெண்ட் டேப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கா, அதை பிடிச்சி நீங்கள் அப்படியே லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா, லைட்டாக இல்லை ஃபோர்ஸாக இழுத்தாலும் வரும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேப் இருக்கும். ஸோ நீங்கள்
அதை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இன்சர்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த பட்டனை அப்படி லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பேக்கெட் ஃப்ரெண்ட்லி. நம்ம ஒரு கீ செயினாக கூட நம்ம பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டேப் காணுமேன்னு தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ ஒரு இடத்துல அப்படியே மாட்டி வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு 2 கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டேப்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பிளெயின் டேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஹோல்டு பண்ணி வைக்கிற ஒரு டேப்பு, இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்ததாக ஒரு கிட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னம்மா கிட் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயிண்டிங் ஒர்க் பண்ணுற கிட்டு. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து கிளாத்து, பெயிண்டிங் ப்ரஷ்ஷு, பேலட்டு, அதுக்கப்புறம் பென்சிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறதுக்கான ஷீட்ஸு, அண்ட் வந்து 10 கலர்ஸ் ஆஃப் பெயிண்ட்டு. இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அத்தனையுமே அப்படியே வரும். அத்தனை பீசஸும் அப்படியே வரும். 10 பீசஸ் ஆஃப் கலர்ஸ் வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ த்ரெட் ஸ்டாண்ட் ஹோல்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுவும் ஒரு வெரைட்டிஸில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து டைலரிங் ஒர்க் மெட்டீரியல்ஸும் இருக்குது, ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இது வந்து 2 in 1 பர்பஸ் தான் இது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் வச்சுருக்கீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில், ஸோ அதுக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனில் இருக்குல்ல, இதை லாக் பண்ணுறதுக்காக 2 இது கொடுத்துருப்பாங்க, லாக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து சேலிங் பர்பஸ் அப்படின்றதுனால அதை நான் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 50 பீசஸ் ஆஃப் த்ரெட்ஸ், அதாவது ஓவராலாக 100 த்ரெட்ஸ், இந்த போர்டில் 50 பீசஸும் அந்த போர்டில் 50 பீசஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஒரு சிங்கிள் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 100 பீசஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த போர்டில் இருக்கிறது 100 பீசஸ் சிங்கிள் போர்டில். அதையும் தாண்டி நிறைய கேப்ஸே இருக்குது பாருங்கள். அவ்வளோ த்ரெட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இடம் விட்டு கேப் விட்டு இன்னொரு இதில் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விங் த்ரெட்டாக இருந்தால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டாக இருந்தால் கேப் விட்டு கேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செவத்துலையுமே நீங்கள் ஆணியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஸ்கேல் வெரைட்டி தான் இது. ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கேலோட அல்டர் தான் இது. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 50 rupees அண்ட் ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 சம்திங் rupees. பட் நம்ம எம்ஆர்பியை விட லெஸ் ப்ரைஸ்க்கு தான் தரப்போகிறோம். லெஸ் தென் 50 rupeesக்கு கீழே தான் இந்த ஸ்கேலை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இந்த ஹார்ம் கிட்ட, அந்த ஹிப் கர்வ் கிட்ட, ஸோ அதுக்கு எல்லாமே இந்த ஸ்கேல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கேல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு கிட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த கிட்டில் இந்த ஸ்கேலுமே இன்க்ளூட் ஆகும், சரிங்களா?